இங்க வந்திருக்க அத்தனை பேரும் ஒட்டுமொத்த தீண்டாமைக்கு எதிரி கிடையாது. ஒரு சாதி கும்பல் பேரை வச்சு குழப்பு நடத்துறதுக்கு பணம் எங்க இருந்தாலும் அவன் அழுதுட்டு இருப்பான். இவன் முகத்துல மட்டும் பார்த்தா சிரிப்பு இருக்கும். அந்த பணத்தை வச்சு எப்படி பணம் வாங்கலாம், எப்படி செத்தாலும் பரவாயில்ல, அந்த பிசிஆர் வழக்கா போட்டீங்கன்னு சொன்னா எனக்கு 10 லட்சம் பணம் வரும். அந்த பணத்தை நான் எப்படி வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தோட தலைவன் சீனிவாசன் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் இருக்கான். அந்த தலைவரோட வழி கொண்டு மற்ற விடுதலை சிறுத்தை எல்லாரும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட தோழர்கள் மட்டும் மிக மோசமான வன்முறை வழி கொண்டு எப்படி தூண்டலாம், யார பிரச்சனை பண்ணலாம், இன்னைக்கு 10 ரூபாய் எப்படி கிடைக்கும், யாரை வச்சு சம்பாதிக்கலாம், யாரு தாலியா இருக்கலாம்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை இனம் கண்டு இந்த காவல்துறையும் இந்த மாவட்ட அதிகாரியும் இந்த ஆட்சியாளர்களும் அவங்க தனிப்பட்ட இனம் பிரிச்சு அவங்க குண்டர் வழக்கில கைது பண்ணணும். இனி ஒரு முறை அவங்க அனுமதி இல்லாமலோ சட்ட ஒழுங்கு மீற மாதிரி எங்கேயாவது அவங்க வன்முறை பண்ணி இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி வாங்காம நடத்தி ஒரு முறையும் அவங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் வீட்டு மனை பட்டா, குடும்பத்துல வேலை, செத்து போனவனுக்கு வீட்டு இடம், இப்படி பென்ஷன் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்ப செத்து போன